சித்திர சபைக்கு உள்ள நுழையிற இடத்துல உடனே இடதுகை பக்கம் திரும்புகிறோம். இடதுகை பக்கம் திரும்பினா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கைத்தல நிறைகனியோடைய ஃபோட்டோ இருக்குது. கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள்புரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும். இந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, சித்திரம். அந்த சித்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு அதுக்கு வலதுகை பக்கம் திரும்பினீங்கன்னா முத்தைத்தர் பத்தி திருநகை அத்திக்கரை சத்திய சரவண முத்திக்குரு வித்துக்குருபரா என போதும் திருப்பூர் எழுதி போட்டிருக்கு. அந்த படம் இருக்குது. மேற்கொண்டு 16 கட்டங்களில் அருணகிரிநாதருடைய லைஃப் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த தூணில் ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இது தேவேந்திர சங்க வகுப்பு. அம்பாளுடைய என்னென்ன திருவிளையாடல்கள் அவ்வளவும் இதில் இருக்குது. தேவேந்திர சங்க வகுப்பு அதில் உள்ள படங்கள் ரொம்ப பிரமாதமாக நம்ம ஓவியர் அரைஞ்சு கொடுத்துருக்கிறாரு இது. அதுக்கு பிறகு இந்த தூணில் ஏர்மையில் ஏறி விளையாடுங்களோட கண்டினியூஷன். அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் எல்லாம் சின்ன சின்ன ஓவியமாக தீட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு வல்லப விநாயகர் இருக்கிறார். இங்கே வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் அதோடைய பூரா இதில் இருக்குது. அதுக்கு பிறகு இதோடைய ஏறுமையிலுடைய கண்டினியூஷன் இது, ரைட்டா? அதுக்கு பிறகு இந்த படம் ஜஸ்ட்டு திருப்புகழ் சபை சித்திர சபை குற்றாலத்தில் தான் இந்த முருகப்பெருமான் இருக்கிறார். அது அப்படியே நம்ம ஓவியர் இங்கே கொண்டு வந்துட்டார். அப்புறம் இந்த முருகனுடைய 16 தோற்றங்கள் அவருடைய இதெல்லாம் இதில் இருக்குது. அதுக்கு பிறகு திருப்புகழுக்காக வேண்டி தன் பெரிய மகான்கள் அவை பாட்டி, அதுக்கடுத்தால் நக்கீரர், அகத்தியர், அதுக்கு பிறகு வள்ளிகளியானம், வள்ளி குரத்தியை கைப்பிடித்த பெருமாளே அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் வேடன் குரத்தியை கைப்பிடித்த பெருமாள். அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு இருக்கு. முருகன் நல்ல அழகாக சிறுசாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாட்டு, பூமாது அப்படிங்கிற பாட்டு இருக்கு. அது பிறகு பூரா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கந்த புராணம் தான் அவ்வளவு பிரமாதமாக நம்மளுடைய ஓவியர் தீட்டியிருக்கிறாருங்க. பூரா இதை பார்க்கறதுக்கே ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், அந்த மாதிரி இருக்கு.